காண்பான் பின்னர். என்ன தம்பி, தேனென வாழ்க்கையை தண்ணி என்னையும் காண்பான் பின்னர். இந்த ஜென்மத்திலேயே என்னையும் பாப்பான் அப்படின்னு அகத்தியரே சொல்றாரு. அப்போ அகத்தியரை இவர் சந்திக்கப்படாதா? பின்வரும் பிறகு தண்ணி துறவரம் காண்பான் முற்றே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ட தம்பி. ஸ்திரீ துணிமா என்னங்கம்மா காலையில பேப்பர் அடிக்கலையா? வெளியே இருக்கு. யாருப்பா படிக்கிறா? எவ்வளவுப்பா? 15 ரூபாமா. இருவரை அங்கே சார். உன் பேர் என்ன? சித்தார்த்து சார். வீட்டுல கூப்பிடுற பேர் ஏதாவது? சித்தன் கூப்பிடுவோம் சார். சரி இருவரை. சரிங்க. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்கு யாருமே வரப்போறது இல்ல. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் நாடு பேசிப்பாரு மற்றொரு துணிதான் தலைமுறை தவறி வாகனம் ஆதிகள் 14 பலியாகி நரகம் புக்க பழியதும் சுமந்து நின்ற பாலகன் மாற்றம் சொன்னேன். ஆதிகள் 14 பலியாகி நரகம் புக்க பழியதும் சுமந்து நின்ற பாலகன் மாற்றம் சொன்னேன். ஆதிகள் 14 பாலகன் மாற்றம் சொன்னேன். பாலகன் மாற்றம் சொன்னேன். ஹலோ, சங்கு சுப்பிரமணியம் அப்பா? அது ஆமா சார். நான் டாக்டர் தில்லராஜன் பேசுறேன்ப்பா. சொல்லுங்க சார். உங்க கூட கொஞ்சம் பேசணும். வீட்டுக்கு வர முடியுமா? எப்ப சார்? ஒரு 2 மணிக்காவா? சரி சார். சரி. ஹலோ, அங்க முகமது கொஞ்சம் கூப்பிடுங்களா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க சார். என்ன பண்றது? ஹலோ, இஸ் தட் முகமது? அது ஆமா. நான் டாக்டர் தில்லராஜன் பேசுறேன். சொல்லுங்க சார். கொஞ்சம் வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு 2 மணிக்கு வர முடியுமா? எதுக்கு சார்? உங்க கூட கொஞ்சம் பேசணும்பா. சரி, வரேன் சார். 2 மணி. சரியா? கேஸ் கம்பெனி நம்பர் எங்க இருக்கு? பிரேம் ஏஜென்சிஸ் இருக்கு பாருங்க. ஹலோ ஹலோ, இஸ் தட் பிரியன் ஏஜென்சிஸ்? என்ன சார் வர சொன்னீங்க? என்ன விஷயம்? ஒன்னும் பேச மாட்டேன்றீங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒண்ணு கேட்கணும்.
எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. அதாவது உங்க மேலாம் ஏதாவது சமீபத்துல பெரிய பழி ஏதாவது விழுந்திருக்குதா? இல்ல நானு எதுக்கு சொல்றேன்னா, நான் இதுல இருந்து 2 வரி படிக்கிறேன், இது கேளுங்களேன் கொஞ்சம். பாவிகள் 14 தான் பலியாகி நரகம் புக்க, அழியதும் சுமந்து நின்ற பாலகன் நாற்றம் சொன்னேன். இது 4 பேர் நாடி ஜோசியத்துல இந்த வரிகள் வருது. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இல்ல சார், நான் 100 தரம் படிக்கிறேன், கேளுங்க. இத பாவிகள் 14 தான் பலியாகி நரகம் புக்க, பழியதும் சுமந்து நின்ற பாலகன் அப்படின்னு இதுல வருது. 14 பேரோட மரணத்துக்கு நீங்க உங்க வாழ்க்கையில எப்பாவது காரணமா இருந்திருக்கீங்களா? நான் இருந்திருக்கேன் சார், நான் இருந்திருக்கேன். காலையில பேப்பர் பார்க்கலையா நீங்க? ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல 14 பேர் செத்துருக்காங்க சார். அதுல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சார். இந்த ட்ரெயினை ஓட்டுறதே என் ஃப்ரெண்டு தான் சார். லீவுக்கு வந்திருந்தோம் சார், ஊட்டி போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். போயிருந்தா இன்னைக்கு அவன் கூட ஊட்டியில் இருந்திருக்கணும் சார். நான் தான் சார் அவங்களோட சண்டை போட்டு டூரை கேன்சல் பண்ணிட்டேன். அவன் எங்களோட சண்டை போட்டு லீவை கேன்சல் பண்ணிட்டு டியூட்டியில போய் ஜாயின் பண்ணிட்டா சார். இந்த 14 பேர் செத்ததுக்கு நான் தான் சார் காரணம். நான் தான் சார் காரணம். இல்ல, நான் தான் காரணம். நான் தான் காரணம். போன வாரம் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கோயிலுக்கு போய் திரும்பி வரும்போது கவனக்குறைவுல ஒருத்தர் மேல பைக்கை மோதிட்டேன். அவர் கால் உடஞ்சு போச்சு. அவர் ரயில்வேல என்ஜின் டிரைவரா இருக்கேன்னாரு. என் 30 வருஷம் சர்வீஸ்ல நான் எந்த ஆக்சிடென்டும் பண்ணதில்ல, நீ என் மேல பைக்கை மோதிச்சியன்னு சொன்னாரு. காலையில கூட அவரை வீட்டுல பார்த்தேன். இந்த நியூஸ் பேப்பரை காட்டி, நீ என் மேல வண்டியை மோதாம இருந்திருந்தா நான் தான் இந்த ட்ரெயினை ஓட்டியிருப்பேன், ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருக்குன்னு சொன்னாரு. அந்த 14 பேர் சாவுக்கும் நான் தான் சார் காரணம். இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். நீங்க எல்லாரும் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா சார், இந்த ஆக்சிடென்ட்டுக்கு நானும் ஒரு காரணம் சார். ஆமா சார், என் தங்கச்சிய அந்த ஊர்ல தான் சார் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். மாப்பிள்ள ரயில்வேல கேங்மேனா வேலை பார்க்கிறார் சார். அவரு ட்ராக்கை மாத்தி விட்டதுனால தான் சார் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரு விதத்துல நானும் தான் சார் காரணம். என்னப்பா சொல்ற? ஆமா சார், மாப்பிள்ளைக்கு கடன் தொல்லை ஜாஸ்தி சார். அது விஷயமா என் தங்கச்சிட்ட அடிக்கடி சண்டை போடுவார் சார். என் தங்கச்சி பணம் கேட்டு எனக்கு போன் பண்ணியிருந்தா சார். நானும் பணத்தை ஏற்பாடு பண்றேன்னு தான் சொல்லியிருந்தேன். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கடைசி நேரத்தில் என்னால் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல சார். நேற்று கடன்காரங்கெல்லாம் மாப்பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணி ஒரே அடிக்கடி கலாட்டா, போலீஸ் கேஸ் வேற ஆயிடுச்சு சார். இந்த மனசு குழப்பத்திலேயே ட்ராக்க தப்பா மாற்றி விட்டார் சார். இப்ப அவரை போலீஸ் பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா தங்கச்சி காலைல போன் பண்ணி என்கிட்ட அழுதா சார். என்னன்னா பேப்பர்ல போட்டிருக்காங்க பாருங்க சார். ஒருவேளை நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தேன்னா இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது சார். எல்லாம் இதுதான் சார். என்னப்பா என்னாச்சு? என்னப்பா ஏன் அழுவுற? நான் நினைச்சிருந்தா அந்த ஆக்சிடென்ட் தடுத்து நிறுத்திருக்கலாம் சார். என்ன சொல்ற? ஆமா சார், 2 வாரமா தொடர்ந்து இந்த ஆக்சிடென்ட் என் கனவுல வந்ததில்லை சார். இந்த மாதிரி ஒரே விஷயம் தொடர்ந்து என் கனவுல வந்ததில்லை சார். பாருங்க சார், இந்த காட்சி தான் சார் என் கனவுல வந்தது. ட்ரெயின் நம்பர், ட்ரெயின் பேர் எல்லாம் வந்தது சார். நேற்றுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்கணும் எனக்கு முன்னே தெரியும் சார். ஆனா வெளியில சொல்லியிருந்தா யார் சார் நம்பியிருப்பா? என்ன பைத்தியக்காரன் தான் சார் சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருக்கணும் சார், நான் சொல்லியிருக்கணும். ஒருவேளை சொல்லியிருந்தா இந்த ஆக்சிடென்ட் தடுத்து நிறுத்திருக்கலாம் சார். தப்பு பண்ணிட்டேன் சார். வெடிகுண்டு இருக்கிற ஒரு பொருளையாவது கிளப்பி விட்டுருக்கலாம் சார். அந்த 14 பேர் செத்து போனதுக்கு காரணம் நான் தான் சார். நான் தான் சார். சிவகாமி சொன்னா நம்ப மாட்டேன்னு சொன்னியே, பாத்தியா?
புரிஞ்சுக்கிட்டியான்னு ஏன் சும்மா நாடி ஜோசியம்னு சுத்துறேன்னு கேட்டிய? இதான் நாடி ஜோசியம்னா என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். யார இவங்க 4 பேரும் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் கூட தெரியாது. ஆனா இதுல சொல்லி இருக்கிற மாதிரி பாவிகள் 14 பேர் நரகத்துக்கு போறதுக்கு இவங்க ஏதோ ஒரு விதத்துல காரணமா இருந்திருக்கிறாங்க. அப்போ எதிர்காலத்தில் நடக்க போற மிகப்பெரிய விஷயங்களை ஏதோ ஒரு தனி மனுஷ வாழ்க்கை சம்பவத்துக்குள்ள ஒளிச்சு வச்சு சொல்லியிருக்காங்க. அதுதான் நாடி ஜோசியம். நான் தேடுற விஷயம் எனக்கு நிச்சயமா கிடைச்சிடும். The subscriber cannot be reached. இந்தா என்ன பாட்டி நீயே சிரிச்சுக்கிற? ஒண்ணு இல்லடா, அபிராமியை பத்தி நினைச்சனே சிரிப்பு வந்தது. அவளுக்கு உன் மேல எத்தனை பிரியம் தெரியுமோ? அதுக்கு நீயே சிரிக்கிற? அதுக்கு இல்லடா, அவ உங்க கொள்ளுதாத்தாவை பத்தி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டா. அவர் கடைசி காலத்துல எங்கெல்லாம் போனார், என்னெல்லாம் பண்ணினார்னு மாஞ்சு கேட்கிறா. நீ எங்க இந்த ஓலைச்சோடி எல்லாம் படிச்சுட்டு அவரை மாதிரி ஆயிடுவியோன்னு அவளுக்கு உள்ளூர பயம்டா. பயமுறுத்துறது நீதான். உங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும் பொம்மநாட்டிகளோட கஷ்டத்தை பத்தி? நீங்க எல்லாம் புருஷா, ஆராய்ச்சி அது இதுன்னு ஏடாகுடமா எதையாவது பண்ணி வைப்பேன். கடந்து அவஸ்தைப்படுறது நாங்க தானே. ஆனா அவ இப்படி பயப்படுறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என்ன சொல்ற பாட்டி? ஆமாண்டா, இனி நான் உன்னை பத்தி கவலைப்பட வேண்டாம், அவ பாத்துப்போ. இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு. இனிமே அந்த ஓலைச்சூடிய அவ உன்னை தொட கூட விட மாட்டான். சரி, என்ன ஒரு 2 நாள் அத்தை பக்கமே காணோம்? அவ அத்தைக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொன்னாடா. யாரு? அதான்டா, உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலே அவ. ஒருவேளை அந்த கல்யாணம் நடந்திருந்தா அவ தலையெழுத்து மாறி இருக்குமோ என்னமோ. உங்க அப்பா தான் அமெரிக்கா பக்கம் ஓடி போயிட்டானே. அப்ப நான் பிறந்திருக்க மாட்டேனே பாட்டி. இல்லடா, எப்படி இருந்தாலும் நீதான் எனக்கு பேரம். விழிச்ச படிதாண்டா நடக்கும். சரி, அவளுக்கு என்ன உடம்புக்கு? இந்த ரத்த புத்து நோயா? இருக்குங்க. அது எந்த பிரியாவோ 4 வருஷமா கடந்து கஷ்டப்படுறாடா. உங்க அப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டாடா. அவ தலையில வச்சு விதிய மாத்த யாரால முடியும்? என்ன வளர்ந்துருக்க போற குட்டி பத்திரிக்கா உனக்கு கவலைப்படாத. துணியில மாத்தி வச்சிடுறேன். நீ என்னடா நெட்ட கொக்கா, அவனை பார், அடர்த்தியா இருந்தாலும் அடக்க ஒழுக்கமா இருக்கான். நீ இருக்கிய ஒல்லி குட்டி மாதிரி அப்புறம் தலையை விட்டுக்கிட்டு தொடாத, அரிக்குமா இல்லையா? பின்ன வெட்ட சொரிசிறங்கு வீதி வரும் சூழ சித்தவா தங்க பந்தனுக்கு இருமல் கெட்ட விஷம். அதுவா இது? அங்கங்கொள் பூச்சி இவையாவும் போம். திட்டம் ஒரு சங்க குப்பி கனவை சாட்சி. என்னதாயி, இன்னும் பழசெல்லாம் மறக்கவே இல்லை போல இருக்கு. என்ன பாட்டு இது? இது வெட்ட நோய்க்கு மருந்து சொல்ற பாட்டுங்க. புரியல. இல்ல சார், இந்த செடிய சங்கங்குப்பின்னு சித்த வைத்தியத்துல சொல்லுவாங்க. சாதாரண ஜனங்கிட்ட கேட்டீங்கன்னா செந்தட்டிம்பாங்க. தியோடென்டின் நெனாமி பொட்டானிக்கல் நேம். இது வந்து புரோட்டன்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா பெரிய மருந்து சார். இந்த இலைய வதக்கி அரைச்சி காய்ச்சி வடிகட்டி குடிச்சோம்னா. அத்வராஜன், வாப்பா. வர சார். இல்லடா, என்னடா மறைக்கிற? சோமு யாரோ பெருமாள் ரெட்டி ஃபேக்டரி கிட்ட பார்த்தாங்களா? நீ உடனே போய் கூட்டு வந்து. எங்க இருக்குன்னு தெரியல. இது எதுக்கு எடுத்துட்டு போற? குடு. சோமுவோட திருப்பி வரணும். சரி சார். பார்த்து பத்திரமா போ. போடுற 20 தான் உனக்கும் போடுறேன். நல்லா திங்கிறதோட சரி. வளர்ந்த பார்த்தா அந்த செடி பேர் என்ன சொன்ன? செந்தொட்டியா? விஷ்ணு, இதுதான் சென் தொட்டி, அது சென் தட்டி.
போங்க சார் வெளியே சொன்னா கேட்க மாட்டீங்க பார்த்த படிச்ச மாதிரி தெரியுங்க ஏன் சார் ரோதனை பண்றீங்க போங்க சார் சரி சார் சொல்லுங்க கை விடுங்க போங்க சார் போங்க எதா இருந்தாலும் ஃப்ரண்ட் பக்கமா வாங்க பேக் பக்கமா வரக்கூடாது நான் சீக்கிரம் பார்க்கணும் அதான் ஃபேக்டரி பூரா தேர்ந்தீங்கல்ல இல்ல போங்க சார் சேகர் இப்போ எங்க இருப்பான் அட போங்க சேகருக்கு இன்னைக்கு முதல்ல நம்ம வீட்டுல டியூட்டி அங்க போங்க சார் ஒரு நிமிஷம் உங்க முதலாளி அம்மா வீடு எங்க இருக்கு பெருங்குடி போய் தெலுங்கானா ஹவுஸ் எதுன்னு கேளுங்க. அவங்க பேர் என்ன திருத்தணி கலாராணி வெளியில போர்டு போட்டுருக்கோம் பாருங்க. ஏய் சமோ சமோ என்ன பத்மா எப்படிடா இருக்கு நான் நல்லா இருக்கேன். நீ என்ன பண்றீங்க? ஒரு ஆளை பார்க்க வந்தேன் சரி வா. எங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு கார்டு உன்னை கையோட கூட்டு வர சொன்னாரு. ஏய் இல்ல பத்மா அர்ஜென்ட்டா ஒரு ஆளை பிடிச்சே ஆகணும் முதல்ல கார்டை வந்து பாத்துட்டு அப்புறம் எங்க வேணா போலாம். இல்ல பத்மா அந்த ஆள் எங்கேயாவது போயிடுவான் ஐயோ தயவுசெய்து சொல்றத கேளு. முதல்ல வா. சரி வா எங்க அந்த பக்கம் போற? மெயின் ரோட்ல போலீஸ் இருப்பாங்க. வா இப்படி. எங்கடா போன நீ? முன் கேட்டுக்கு போனா அங்கே கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்க. இல்ல பத்மா ப்ளீஸ் முதல்ல நீ கார்டை வந்து பாத்துட்டு அப்புறம் எங்க வேணா போப்பா. பத்மா அந்த கைண்டக்கார யாருன்னு தெரிஞ்சா இதெல்லாம் சரியாயிடும் சரிடா வாடா. அவன் எங்க இருக்கான்னு இந்த ஃபேக்டரியில சேகர்னு ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவனை போய் நான் பார்க்கணும் சரிடா முதல்ல நீ கார்டை வந்து பாத்துட்டு போடா. உன்னை கூட்டு வரணும் என்ன தொலைச்சு இருக்காரு. அவரை பாத்துட்டு நீ எங்க வேணா போ. ஹலோ சார் 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 நான் கொலைக்காரன் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன் சார் தற்கொலை பண்ணிக்க போனியா? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? விடுங்க அவரே பாவம் காட்டுல மேட்ல கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அப்பா சாரி இதுல நீங்க தலையிடாதீங்க. He's my boy. வா. வேண்டாம் வேண்டாம் இப்படி தற்கொலை முயற்சி பண்ண பார்த்த. நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன்னு நினைச்சிட்டியா? என் மேல அவ்வளவுதான் நம்பிக்கை வச்சிருக்கியா? சொல்லு. போலீஸுக்காக நான் எவ்வளவு செய்யறேன்? உனக்கு செய்ய மாட்டேனா? சொல்லு. என்னடா கோலம் இது? கிளச்சு போய் கண்ணெல்லாம் உள்ள சொருகிட்டு சிசி கண்ணமெல்லாம் ஒட்டி போய் என்ன சொன்னது? கண்ணம்மா ஐயா பாரு யார் வந்திருக்கா பாரு. சோமு இவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ உடனே செஞ்சு கொண்டா. சூடா வாங்கய்யா நின்னு பேசிக்கிட்டு இருக்க. அடிய பாரு சொன்ன போது நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? அவசரம் எல்லாத்துலயும் உனக்கு அவசரம். சோமு வெல்கம் பேக். மேடம் மாறவே இல்லை ஹலோ விஷ்ணு துளசியோடைய ஹஸ்பண்ட். எக்ஸ் ஹஸ்பண்ட். The subscriber cannot be reached at the moment. Please try again later. பத்மா அட்லீஸ்ட் இந்த முறையாவது கரெக்டா கூட்டு வந்தியா? அதை ஏன் சார் கேக்குறீங்க? பெருமாள் ரெட்டி ஃபேக்டரி பக்கத்துல நின்னுட்டு இருந்தான். வாடான்னு கூப்பிட்டா இன்னொரு இடத்துக்கு போக போறேன்னா அப்புறம் நீங்க சொன்னதா சொல்லிதான் வலுக்கட்டமா கூட்டு வந்தேன். ஏன்பா என்ன பார்க்கணும் உனக்கு தோணவே இல்லையா? அப்படிலாம் இல்லை சார் சார் அந்த தழும்புக்காரனை மட்டும் பிடிச்சிட்டேன் போலீஸோட வேலை. நீ எதுக்கு தழும்புக்காரனை தேடிக்கிட்டு இருக்க? சாப்பிட்டியா? கை கழுவுக. என்னங்கய்யா இது பாரு சோமு ஒவ்வொரு நிமிஷமும் நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்பா. சார் நான் அப்பப்போ கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்தேன் எப்ப கான்டாக்ட் பண்ற?
என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு பிசிஓல இருந்து கூப்பிடுற. உங்ககிட்ட எல்லாம் செல்போன் இருக்கிறதே வேஸ்ட். எப்ப கான்டாக்ட் பண்ணாலும் நாட் ரீச்சபிள் இல்லனா செல்போன் ஸ்விட்ச் ஆஃப். சார் போனதுல இருந்து சார்ஜ் போடவே முடியல சார். இப்பயாவது போடு. சார் சார்ஜர் இல்ல. பத்மா சார் உன் சார்ஜர் வேலை செய்யல. போய் எடுத்துட்டு வா. சோமு இனிமேல இருந்து நீ இந்த பணியை விட்டு வெளியே போக கூடாது. சார் போலீஸ் நீங்க தேடிட்டு வர மாட்டாங்களா? கண்டிப்பா தேடிக்கிட்டு வருவாங்க. இன்ஃபேக்ட் நீங்க வந்திருக்கிற நியூஸ் இந்நேரம் அவங்களுக்கு போயிருக்கும். அது என் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். விட்டுரு. பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ் நினைப்பு மனசுல. கொலகாரன பேரான கொலகாரன. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் மட்டும் பண்ணா போதும், இன்வெஸ்டிகேட் பண்ண தேவையில்லைன்னு சொன்னேன். மறந்து போச்சா? சோமு, இந்த நம்பர் யாருக்கா கொடுத்தியா? இல்ல சார், அப்பா அம்மா கூட கொடுக்கலையா? ஹலோ, இஸ் சோமு? ஆமா, நீங்க யாரு? நான் உங்க ஃப்ரெண்டு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துருக்கு. வாட் ஆபத்தா? யார் பேசுறது? எங்க பேசுறீங்க? இல்ல இல்ல, பேரு சொல்லுங்க. யார் நீங்க? உங்க ரேகை கிடைக்குமா? வாட்? என்னோட ரேகையா? ஹலோ 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 ஹலோ. சோமு யாருப்பா போன்ல? தெரியல சார். யாரோ ஒருத்தர் என் ஃப்ரெண்டுக்கிறா, பேரை சொல்ல மாட்டேங்கிறா. ஏதோ எனக்கு பெரிய ஆபத்து வரும்னு சொல்றா. என் கைவிரல் ரேகை வேற கேக்குறா. யாருன்னு தெரியல சார். இந்த மாதிரி இடத்துல சிக்னல் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுல வந்த முதல் கால அனானிமஸ் காலா? ஏய் பத்மா, இப்போ அது புரியுதா நான் சொல்றது? உன் மூவ்மெண்ட்ஸ் பல பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே நான் சொல்றபடி கேளுப்பா. போ போய் ரெஸ்ட் எடுத்துக்கு போ. நீங்களா சாப்பிடல? போய் சாப்பிடுங்க. சரி போ பத்மா. கண்ணம்மா, ஐயா பிளேட்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. சரிங்க ஐயா. இந்தாடா காப்பி எடுத்துக்கோ. ஆகாஷ், என்ன பாட்டி, எப்ப வந்த? இப்பதான். என்னடா காப்பி கொண்டு வந்து திரும்பி பார்த்தா ஆளே காணோம். எங்க போயிட்ட? பாட்டி, நான் போன்ல ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி சரி, இந்த காப்பியை குடி.
ஓ எங்க கிளம்பிட்டீங்க? ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இவ்வளவு காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டீங்க? அது தூக்கம் வரல. ஆஹா, எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல் இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஃபார் வாக். ஓ, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். முகிலனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவதுன்னா? ஐ ஹர்ட் ஒரு முறை நீங்க அவங்க வீட்டுல ஸ்டே பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. தெரியாது. இல்ல ஒரு சித்த வைத்தியராமே, அப்படியா? தெரியாது. ஏன்? இல்ல துளசியோட எய்ட்ஸ் ரிசர்ச்க்கு அவர்தான் ஹெல்ப். என்ன இந்த நேரத்துல? என்னப்பா 2 பேரும் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? மணி 4 போகுது. அது ஒண்ணும் இல்ல சார், எனக்கு அவருக்கு தூக்கம் வரலையா? என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. எப்ப வேணா தூங்குவேன், எப்ப வேணா எந்திரிப்பேன். என்ன சோமு, எங்கேயா போறியா? இல்ல சார், அது விடியறதுக்குள்ள சிட்டிக்கு போனா சேகர்ன்றவன. என் பேச்ச மீறி நீ போக கூடாது. நான் யார் நலத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன்? உன் நலத்துக்கு தானே. போலீஸ் ஒன்று தேடிட்டு இருக்கீங்க, மறந்துட்டியாப்பா? இருங்க, எதுக்கு இப்ப கத்துறீங்க? நீங்க தானே சொன்னீங்க சோமு கிடைச்ச உடனே ஏசி ஆடியோ பார்த்து கூப்பிட்டு அவரை சரண்டர் பண்ண வைக்கணும்னு. பண்ணலையே, அதுதான் அவருக்கு நல்லது. லுக் விஷ்ணு, இவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல எனக்கு அட்வைஸ் பண்ண. ப்ளீஸ் டோன்ட் அட்வைஸ் மீ. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், இந்த விஷயத்துல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்கன்னு. ஐ சேஞ்ச் மை மைண்ட், தட்ஸ் இட். ஓகே, மணியை விட்டு நீ வெளி. முகிலா ஐயா, சோமு பண்ணியை விட்டு வெளியே போக கூடாது, அது உன் பொறுப்பு. சரியா? போய் தூங்கு போ. போ துளசி, மணி 4 தான் ஆகுது, நீ போய் தூங்குமா. சார், கதிர் என்ன சொன்னார்? குமரகுரு ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து கலெக்ட் பண்ண அந்த ஓலைச்சுவடிகள்லாம் 100-130 வருஷத்துக்கு உட்பட்டவை சார். வேற எல்லாமே சித்த மருத்துவ ஓலையா. அப்புறம் என்ன சொன்னார்? துளசி மேடம் சொன்ன மாதிரி எய்ட்ஸ்க்கான மருந்து இதுல இருக்கான். ஆனா எல்லா சரக்குகளையும் சொன்னவங்க ஒரே ஒரு சரக்கு மட்டும் ரகசியம்னு சொல்லியிருக்காங்களா சார். அப்படின்னா இதுல சொல்லாம விட்ட அந்த ரகசிய சரக்கை பத்தி வேற எங்கேயாவது சொல்லிருக்கணும் இல்லையா? ஆமா சார். அத பத்தி குறிப்பு இதுல ஏதாவது இருக்காமா? தெரியல சார். நீங்க கேட்கறத பார்த்தா அந்த துளசி மரத்தை சந்தேகப்படுற மாதிரி இருக்கே சார். பாசிபிள். மிஸ்டர் கதிர் கூட இது விஷயமா உங்ககிட்ட பர்சனலா பேசணும்னு சொன்னார் சார். எங்க வந்திருக்காரா? இல்ல சார், இது விஷயமா டீடைல் கலெக்ட் பண்ண தஞ்சாவூர் சரஸ்வதி மகள் போயிருக்கார். இப்ப அவர் ஆபீஸ் போய் செல்ல கான்டாக்ட் பண்ண போனப்ப அவர் திரும்பி வந்தது உங்களை பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, டச்லயே இருங்க. அவர் வந்த உடனே என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார். என்ன? நேத்து முழுக்க குமரகுரு சாரோட ஃபார்ம் ஹவுஸ் கேட் மூடியே இருந்தா சார். உள்ள யாரும் போகவோ வரவோ இல்லை. எனக்கு இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்தது. உள்ள சோமுவோட நடமாட்டம் இருக்குமோன்னு சொல்லி நம்ம ஆட்கள்லாம் சந்தேகப்படுறாங்க. இஸ் இட்? ஆமா சார். குட். சோமு அங்க உள்ளதான் இருக்கானு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. இருந்தா அரெஸ்ட் பண்ணிடலாமா சார்? வேண்டாம் சார். ஆமா, இவ்வளவு நாளா நம்ம சோமு தேடிட்டு இருந்தோம். கடைசி அவன் சிதம்பரத்தில் இருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சது. ஆனா இப்ப அவன் சென்னைக்கு பக்கத்திலே வந்திருக்கான். நாம அவனை தேடிட்டு இருக்கோங்கிறத தெரிஞ்சிருந்தோம். அவன் இங்க வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? அவன் யாரையோ அல்லது எதையோ தேடிட்டு வந்திருக்கான். சார், ஒருவேளை இந்த யாரையாவது குழப்பங்களான்னு வந்திருக்கலாமா சார்? நோ,
சோமு இந்த கொலையெல்லாம் செய்யலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார் கந்தன். சோமு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். அவ அப்பா ஒரு வக்கீல், அம்மா மியூசிஷியன், அவ ஒரு பத்திரிகை நிருபர். அப்படி இருக்கும்போது இந்த கொலையெல்லாம் செய்யணும்னு அவனுக்கு என்ன மோட்டிவ்? காடு மேடா அலைஞ்சு மலை கோயில தங்கி அரவாணிகளோட சுத்தி நல்ல சாப்பாடு கூட வழி இல்லாம கஷ்டப்படணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்து? தற்கொலை வரைக்கும் போயிடும். சார் இந்த விஷயத்துல அவனை வேற யாராவது யூஸ் பண்றாங்களோ? கரெக்ட். அப்படி இருந்தா அது அவனுக்கு கூட தெரியாம தான் அவங்க உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கு பின்னால யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா சோமுவை சுதந்திரமா நடமாட விடும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சோமுவை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. முதல்ல அவன் பண்ணையில இருக்கானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். அதுக்கப்புறம் அவன் எங்க போறான், யார்கிட்ட பேசுறாங்கிறத வாட்ச் பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்க. எஸ் சார். கந்தன் சார். ஒரு நிமிஷம். ஆர்த்தியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சார். ஆனா அவங்க அம்மா தான் அடிக்கடி போன் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆர்த்தி அடைச்சு வச்சிருந்த ரூம்ல இருந்து எடுத்த சிரிஞ்ச் மெடிசின்ஸ் பத்தின லேப் ரிப்போர்ட் வந்திருக்கேன். வந்துருச்சு சார். அதை எடுத்துட்டு வாங்க. ஓகே. அர்ச்சனா, யார் பாரு? யார பாக்கணும்? மிஸ்ஸஸ் சிவகாமி இருக்காங்களா? இருக்காங்க. உள்ள வாங்க. அம்மா, அம்மா, யாரோ வந்திருக்காங்கம்மா. வாங்க சார். ஆர்த்தியை பத்தி ஏதோ தெரிஞ்சுதா? கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். டோன்ட் வரி. வாங்க. நீதான் அர்ச்சனாவாமா? ஆமா. நல்லா படிக்கிறியா? ம். என்னங்க, ஆர்த்தியோட அப்பா. ஓ, என்னங்க, ஏசி வந்திருக்காரு. ஐம் திலகராஜன். ப்ளீஸ். ஐ எம் ஆடியப்பா. நிறைய தடவை ஆபீஸ் போன் பண்ணீங்க போல இருக்கு. ஆமா சார். ஆர்த்தி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேட்கலான்னு. கூடிய சீக்கிரம் வந்துருவா. ஐ ப்ராமிஸ். டாக்டர். என்னங்க, என்ன சார்? உங்ககிட்ட தான் சில விஷயங்கள் பேசலான்னு வந்தேன். ஆர்த்தியை பத்தி தானே? அவளுக்கு ஒண்ணும் இல்ல சார். அவ எப்படியும் கிடைச்சிருவா. வீணா உங்களை தொந்தரப்படுத்திட்டு இருக்கிறா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இல்ல, அது இல்ல. உங்களுக்கு ஆகாஷ் தெரியுமா? இந்த ஆகாஷ் கைரோஸ் பயோமெட்ரிக்ஸ்ல ஒர்க் பண்றாரு அவர். எஸ் எஸ். நான் ஒரு தடவை அவர் ஆபீஸ்லயே சந்திச்சிருக்கிறேன். எனக்கு ஆர்த்தியோட கைரேகை தேவைப்பட்டுச்சு. அவங்க டேட்டா பேஸ் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு தடவை சிதம்பரத்துல நான் அவங்க பாட்டி வீட்டிலே தங்கி இருக்கிறேன். நைஸ் லேடி. சிதம்பரத்துக்கு நீங்க ஏன் போனீங்க? ஆர்த்தியோட நாடி ஜோசியம் பாக்குறதுக்காக அங்க போயிருந்தேன். ஓ, ஆகாஷோட பாட்டி வீட்டுக்கு எழுத்தாப்புல இருக்கிற மணி கிட்ட தான் பாத்தீங்களா? ஓ, அவர் பேரு மணிங்களா? அது ஆமா, அங்கதான் போனேன். உங்களுக்கு அவரை தெரியுமா? ஒரு தடவை சந்திச்சிருக்கேன். ஓஹோ. டாக்டர், ஆர்த்தியோட நாடி ஜோசத்துல என்ன வந்தது? அவ எப்படியும் கிடைச்சிருவான்னு வந்தது அதுல. அப்புறம் அவளை ஒன்றும் குறையில்ல. நல்ல ஆரோக்கியமா 70 வயசு வரைக்கும் இருப்பான்னு அதுல வந்துச்சு. ஒரு கப் காஃபி கிடைக்குமா? டாக்டர், ஆர்த்தியோட நாடி ஜோசியத்துல அந்த கொலைங்களை பத்தி ஏதாவது வந்தியா? எந்த கொலைகள்? சோமு போற இடத்துல எல்லாம் நடக்கிற கொலை. எந்த சோமு சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்ட் நடராஜனோட பையன் சோமு.
நம்ம சோமு போற இடங்கள்லாம் கொலைகள் நடக்குதா? அத பத்தி எல்லாம் ஒன்னும் ஆர்த்தி நாடி ஜோசத்துல வரலீங்களே. ஓ, சக்கரை போட்டியா? போட்டேம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. சிவகாமி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சோமு இல்ல, அவன் போற இடங்கள்லாம் இன்னமும் கொலைகள் நடந்துட்டு இருக்கான். அவர் சொல்றாரு. தெரியும். தெரியுமா? அப்படியே இத்தனை நாள் என்கிட்ட சொல்லாம மறைச்ச. நீங்க கூட தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையுமா சொல்றீங்க, எதையும் மறைக்கிறீங்கல்ல. என்ன மறைக்கிறீங்க? ஒண்ணு இல்ல சார், அது she's just imagining. டாக்டர், எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க. உங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் இல்லையா? அதான் சொல்லிட்டு இருக்கேனே சார், அவ தானா வருவா. நீங்க அனாவசியமா தேடலாம் வேண்டாம். சார், இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. எப்படியாவது ஆர்த்தியை கண்டுபிடிங்க. மேடம், நாங்க போலீஸ்காரங்க. எங்க கடமை நாங்க தவறாம செய்வோம். பட்டுமா? வரேன் டாக்டர். சார், ஒரு நிமிஷம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஆடிய பாதம். அவர் பேரு? கந்தன். இல்ல, நீங்க இல்ல. என்ன நாங்க இல்ல? டாக்டர், நீங்க யாரும் தேடுற மாதிரி இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, ஒண்ணு இல்ல. இல்ல, சொல்லுங்க. இல்ல, ஒண்ணு இல்ல. யாரோ 12 பேரை தேடிட்டு இருக்காரு சார். அந்த பேர்ல யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து நாடி ஜோசியத்தை பார்க்க சொல்றாரு. அவங்க கொண்டு வந்து கொடுக்கற நோட் புக்கை வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துடுறாரு. என்ன நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க? நீ நான் வீணாவா என் நேரத்தை போக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கே சொன்னேனமா, நாடி ஜோசியங்கிறது மிகப்பெரிய விஷயம்னு. ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கையை சொல்ற மாதிரி அதுக்குள்ள உலக விஷயங்கள், பெரிய விஷயங்கள்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்க. டாக்டர், நீங்க 12 பேர்னு சொன்னீங்களே, யார் அவங்க? அவங்க பேர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது ஆர்த்தியோட நாடியை பார்க்கும்போது அதுல சில வரிகள் அந்த மாதிரி வந்தது. பார்க்கலாமா? இந்த வரிகளை படிச்சு பாருங்க. இதுல இருந்து நான் 4 பேரை கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 6 பேர் தான் பாக்கி. ஓ மை காட். எத்தனை பேரை கண்டுபிடிச்சா சொன்னீங்க? 4 பேரை கண்டுபிடிச்சேன். யார் யார் இருக்கு அதுல? சீதாபதி, முகமது, அம்பால நட்டேசன், சங்கு சுப்பிரமணியன், அப்புறம் இந்த கடைசியில நந்தினி வருது, என் ஃப்ரெண்டு நட்ராஜன் வைஃப், சோமு அவங்க பையன். இல்ல டாக்டர், இவங்களெல்லாம் நீங்க சந்திச்சிருக்கவே முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஏற்கனவே இறந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? சங்கு சுப்பிரமணியன் நேற்று கூட எனக்கு போன் பண்ணா. அந்த 4 பேர் நான் போன வாரம் இதே இடத்துல மீட் பண்ணிருக்கிறேன். நோ டாக்டர், நீங்க இதை சரியா பிரிச்சு படிக்கல. இது சங்கு சுப்பிரமணியம் இல்ல, சங்கு அரண், சங்கரன். பொன் அம்பலம், பொன்னம்பலம், நட்டேசன், நட்டேச சர்மா, முகமது. இப்படிதான் இதை படிக்கணும். இவங்கெல்லாம் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டவங்க. இவங்களோட நாடி ஜோசியத்தை தான் யாரோ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையுமே தப்பா படிச்சிருக்கேன். அதாவது சங்கரன், பொன்னம்பலம், நடேசன், மனோகரன், முகமது, பெருமான் அருமைன்னு வருது. அது என்ன? இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பெருமாள் ரெட்டி, ஃபாதர் அருமை நாயக். நந்தினி, சக்தி, அது ஏதோ வருது. நந்தன், இசக்கி, சீதாபதி, சோமேஸ்வர். டாக்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஆர்த்தியோட இந்த நாடி ஜோசி நோட் புக் நான் எடுத்துட்டு போலாமா? தேங்க்யூ. நான் வரேன் டாக்டர். கந்தர் சார், வரேங்க. கேசி சார், 1 minute. ஐ எம் சாரி, வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வழி அனுப்ப கூட வராம நான் அப்படியே உட்காந்துட்டேன்.
சிவகாமி நீங்க இரு, நான் அவரை வழி அனுப்பிச்சு வந்துடுறேன். வாங்க சார் வாங்க. சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். சார் ஆர்த்திக்கு எய்ட்ஸ் இருக்கிற விஷயம் அதுல உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா செஞ்சது என் மனைவிக்கு சொல்லிடாதீங்க. ஆர்த்திக்கு எய்ட்ஸா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். அதுல எழுதியிருக்கு. நான் அந்த விஷயத்த அவருக்கு சொல்லல, உங்களால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் ரெக்வஸ்ட் பண்றேன், நீங்க சொல்லாதீங்க. அப்புறம் யாரோ 12 பேர் இறந்து போயிட்டான்னு சொன்னீங்களே, அவங்களோட ஓலைச்சுவடி கிடைச்சதுன்னா எனக்கு கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா அதுலதான் இந்த வியாதிக்கு மருந்து இருக்குன்னு அதுல சொல்லியிருக்கு. அதுக்குதான் சார் நான் இப்படி எல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறேன். டாக்டர், உங்களுக்கு நாடி ஜோசியத்துல அவ்வளவு நம்பிக்கை? என்ன சார் சந்தேகம்? ஆமா, அது பெரிய விஷயம். அந்த காலத்துல ரிஷிகள் எழுதி வச்சுட்டு போன விஷயம் சார். அது அத்தனை சத்தியம். நான் நம்புறேன் சார். சார் அந்த ஓலைகள் அது மறந்துடாது. குட் மார்னிங் பா. குட் மார்னிங் துளசி. சோமு, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உட்காந்து சாப்பிடு. சார், நான் பக்கத்துல ஒரு வாக் போயிட்டு வரட்டுமா? அதெல்லாம் முடியாது. நீ என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும். உட்காரு. சிடோ. அப்பா, பேசாம சோமு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாமாப்பா? அங்கேயும் கண்ணு முன்னாடியே வச்சிருப்பாங்க. பத்திரமா இருப்பான். The safest place for a mouse is a mouse trap. சரி, போயிட்டு வா. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். சோமு, ஒரு நிமிஷம். பத்மா சார், நீ அவனோட போயிட்டு வா. பண்ணையை விட்டு எங்கேயும் வெளியே போவாம பாத்துக்க. அப்பா அம்மாக்கு போன் பண்ணியா? இல்லடா, பேசணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இப்போ நான் பேசினா போலீஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அப்பா அம்மாக்கு கஷ்டம் கொடுத்த மாதிரி ஆயிடும். அதான் யோசிக்கிறேன். பிரச்சனை எல்லாம் எப்போ தீருமோ தெரியலடா. கவலைப்படாது, காட் எல்லாத்தையும் பார்த்து. கடவுளை நம்பினா கைவிட மாட்டாரு. நல்லா வேண்டிங்க. மொல்லமா போடா, உனக்கு 2 அடினா எனக்கு 4 அடி. நீ வரலன்னா திரும்பி போ. திரும்பி போறதா? உன்னை தனியா விடக்கூடாதுன்னு காடு சொல்லிட்டாரு. ஏன்னா எனக்கு தலையெடுத்தானே உங்க முன்னாடியே லொங்கு லொங்குன்னு வரதுக்கு. சோமோ, இந்த இடத்தோட நம்ம ஃபார்ம் ஹவுஸ் ஓவர். அதை தாண்டி எல்லாம் போகாத. வா போலாம். அங்க பாத்துட்டு வரலாம். நல்லா இருக்கும். சோமோ, சொன்னா கேள்டா. வாடா. ஏய், இதோட நம்ம ஃபார்ம் ஹவுஸ் ஓவர். ஃபார்ம் ஹவுஸ் தாண்டி போக கூடாதுன்னு காடு சொல்லிருக்காரு. வாங்கி சும்மா போய் பார்க்கலாம். அதெல்லாம் வேற யாரோட இடமோ. நீ பாட்டி எங்கேயா போய் மாட்டினா காலிட்ட பதில் சொல்ல முடியாது என்னால. சோமு ப்ளீஸ், சொன்னா கேளு. ஏய் சோமு, சோமு, சோமு சொன்னா கேளு. வேணாம் சோமு, இங்க வா. இல்ல வரேன். ஏய் சோமு. சார், இங்க பஞ்சர் போற கடை எங்க சார் இருக்கு? தெரியலங்க. ஏய் சோமு, சொன்னா கேளு. வா. வரேன்டா. சோமு ப்ளீஸ் வா. சோமு தயவு செஞ்சு வா.
ஐயோ தம்பி என்னாச்சு தம்பி ஐயோ ஐயா ஐயா என்ன வகையில வாங்க வாங்க பத்மா என்னாச்சு பத்மா அடிச்சிட்டாங்க சார். அடிச்சிட்டாங்களா சோமங்க சோமுவை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். சோமோ Oh my God. கண்ணம்மா ஐயா போய் மருந்து டப்பியும் குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு சரிங்க ஐஸ் கொண்டா என்னப்பா நடந்துச்சு சார், நானும் சோமு வாக்கிங் போயிட்டு இருந்தேன். சோமு ஃபார்ம் ஹவுஸ் தாண்டி போனான் சார். ஏன் தாண்டி போனா நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல போக கூடாதுன்னு இல்ல சார், நான் சொன்னேன் சார் அவன்கிட்ட. அவன் கேட்கல சார். அப்ப எதிரில ஒரு 4 ஆளுங்க எங்களை கிராஸ் பண்ணி போனாங்க. அதுல ஒருத்தன் என்ன மண்டல் அடிச்சிட்டு சோமுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க சார். எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு வரேன். ஹலோ கமிஷனர் ஆபீஸ். கமிஷனர் ஆடியோ பார்க்க இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். எதுக்கு சோமு யாரோ கடத்திருக்காங்க, அவருக்கு சொல்ல வேண்டாமா? வேண்டாம். இந்த பாருங்க, மேல மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அப்ப நான் தான் இந்த கொலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? ஐ டிட் மீன் தட். Then what did you mean? சோமு ஏற்கனவே போலீஸ் தேடிட்டு இருக்கு. அவனை கொண்டு வந்து பண்ண வீட்டுல வேற வச்சிருக்கீங்க. இப்ப யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க அவனை. இப்போ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல நீங்க. குத்தத்துக்கு துணை போற மாதிரி ஆயிடுச்சு. சோமு நல்லவன், அவனுக்கு தொலை போனா எந்த குத்தமும் கிடையாது. வாட் நான்சென்ஸ். முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. Don't order me. துளசி இதுல நீ தலையிடாத. இது பாருங்க, முதல்ல நீங்க யாரு? துளசி ஹஸ்பண்ட். husband. எங்க வீட்டுல நீங்க ஒரு மேல அழைக்கிறது மறந்துடாதீங்க. துளசிமா கத்திரி பிடிக்கிட்டு போறாங்க. துளசி, அம்மா துளசி என்னமா இது? அம்மா என்ன பண்ணாரு? துளசி, அந்த சிசர்ஸ கொடு. என்ன துளசி இது? அப்பா தானே திட்டினாரு? இல்ல விஷ்ணு, அப்பா உன்னை திட்டாரு. நம்ம அப்பா தானே. ஃபேமிலினா பெரியவங்க திட்டதா செய்வாங்க. இதுக்கெல்லாம் கோச்சுக்கலாமா?
சாமிக்கு அபிஷேகத்தை முடிச்சிட்டு கோவிலை விட்டு வெளியில வந்தீங்கன்னா கருடன் பறக்கும். கருட தரிசனம் ஆச்சுன்னா பரிகாரம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். என்ன பாட்டிமா? ஒண்ணு இல்ல. நீ படி. பரிகாரத்தை முடிச்சிட்டு வாங்க, மத்த கணக்கெல்லாம் படிக்கலாம். சரிங்க. கொடு. ஓம் நம சிவாய. இந்தாங்க. வரேங்க. வாங்க. என்ன பாட்டிமா, எங்க ஆகாஷ் தம்பி காணோம்? ஆத்துலயே அடைஞ்சு கிடந்தானா? அபிராமி அழைச்சது திருவாரூர் வரைக்கும் போயிட்டு வர நான் தான் அனுப்பி வச்சேன். மணி, ஒன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. சொல்லுங்க பாட்டிமா. இந்த ஓலைச்சுவடியை படிச்சு சொல்லு. டீ சாப்பிட்டு வந்துடுறேங்க. படிச்சு சொல்லு. படி. இது பாட்டிமா, எங்க மாமனார் 2 ஓலைச்சுவடி வச்சிருந்த, அதுல இன்னொன்னு இது சொல்லு. இது சோமோட ஓலை மாதிரியே இருக்கு. இருக்குல்ல? அப்போ இது யாரோடது? ஏண்டா, உங்க குலதெய்வம் எது? எதுக்கு பாட்டிமா? சொல்ல, குலதெய்வம் எது? பழனி முருகன். அந்த பழனி முருகன் மேல சத்தியமா சொல்லு. சோமுவோட இந்த சுவடி ஆகாஷ் கையில எப்படி போச்சு? அந்த சுவடி எங்க ஆத்துக்குள்ள எப்படி வந்தது? சொல்லுடா. என்ன நினைச்சுங்க பாட்டிமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க மாமா அன்பரசன் இப்ப வந்தார்ல, அவர்கிட்ட நம்பிதான் சோமுவோட ஓலையை போலவே ஒண்ணு வேணும்னு செஞ்சு வாங்கிட்டாரு. அத கொடு. பாட்டிமா, பாட்டிமா, என்ன பாட்டிமா எதுவும் சொல்லாமலே போறீங்க? என்னத்தடா சொல்ல சொல்ற? உன்னை இந்த குடும்பத்துல ஒத்தனாதான் நான் பார்த்தேன். இப்படி துரோகம் பண்ணிட்டேடா. பாட்டி, என் பேரனை பைத்தியமா தான் பார்க்கணும்னு தலையில எழுதிருக்கு போல இருக்கு. வித்துட்டு ஒரு சாவமோ என்னமோ, அதான் குடும்பத்தையும் சுத்தி சுத்தி வருது. பாட்டிமா, பாட்டிமா, என்னாச்சு? ஒண்ணு இல்லடா, என்னமோ நெஞ்செல்லாம் படபடன்னு வருது. கொஞ்சம் ஜனம் உண்டா? தண்ணி சமையல் கட்டில இருக்கும். பரவாயில்லடா, போய் கொண்டு வா. பாட்டிமா, இந்தாங்க. பாட்டி, பயப்படாதடா, அத்தனை சீக்கிரம் போய் சேர்ந்துட மாட்டேன். இன்னும் நடராஜர் எத்தனை சுத்துறதுக்கு இருக்கு. ஏண்டா, படபடன்னு வருதுன்னு சொன்ன உடனே இப்படி பதபதச்சு போனியே, நீ எனக்கு புள்ள பாதிருதண்டா. அப்படி பார்த்தா ஆகாஷம் உனக்கு புள்ள மாதிரி தானடா. உனக்கு ஒரு புள்ள